வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வான்கோழி எங்கள் வீட்டில் வளர்க்குறோம். அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவலை நான் எல்லாருக்கும் பகிரணும்னு ஒரு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்த்தீங்களா, இதுதான் சேவல் வான்கோழியில். இது வந்து 14 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். இது இப்போ தான் சின்ன சேவலாக வாங்கி விட்ருக்கோம். 14 கிலோ வரைக்கும் இது வெயிட் வரும். கறிக்கு நல்லா சாப்பிட்லாம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் டைம், தீபாவளி டைம்லாம் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக இதை வான்கோழி பிரியாணிலாம் நல்லா சமைச்சு சாப்பிடுவாங்க. இது முட்டையும் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம சாதா நாட்டுக்கோழி முட்டையை விடவும் பெருசாக இருக்கும். கடையில் வாங்குகிற வெள்ளை முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை விடவும் பெருசாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். காட்டுறேன், முட்டையை நான் காட்டுறேன். இப்போ 3 கோழி உண்டு. அதில் 2 தான் நிற்கிது வெளியே, 1 முட்டைக்கு படுத்து கிடக்குது. அதை காட்டுறேன். நாட்டுக்கோழி ஒரு 3, சேவல் 1 இருக்குது. அதுக்கப்புறம் வான்கோழி 3 ஃபீமேலும் ஒரு மேலும் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இந்த காம்பவுண்டு, இதுதான் எங்கள் காம்பவுண்டு தவிர வேறு எங்கேயும் போகாது, வெளியிலே போகாது, உள்ளே தான் நிற்கும். இங்கே பார்த்தீங்களா, இதில் முட்டை விடும் கீழே. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கூடு, இதுவும் ஒரு கூடு. 2 கூட்டுலேயும் கோழி தான் அடை கிடக்கும். நைட்டு வந்து இதில் படுத்துக்கும். அதை பார்த்தீங்களா, இது கம்பு வச்சுருக்க பார்த்தீங்களா, இதில் படுத்துக்கும். இதுக்குள்ளேயும் இந்த கூட்டுக்குள்ளேயும் எக்கு வைக்கும், இந்த கூட்டுக்குள்ளேயும் எக்கு வைக்கும். இது வரைக்கும் 3 கோழிகளும் முட்டோட ஆரம்பிச்சிருச்சு. 3 நாட்டுக்கோழியும் முட்டோட ஆரம்பிச்சிருச்சு, 3 வான்கோழியும் முட்டோட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூட்டுக்குள்ளே தான் இந்த கிடக்குது பார்த்தீங்களா, இதில் தான் 3 கோழியும் முட்டை விடுது. இப்போது முட்டை இருக்கான்னு பார்ப்போம், இருங்க. இருக்குது, முட்டை இருக்குது, 2 முட்டை இருக்குது. பார்த்தீங்களா, முட்டை இப்போ தான் விட்டுருக்கு. இந்த முட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பெருசாக இருக்குது. என் கையில் வச்சு பார்த்தாங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது ஒரு ஃபீமேல். உள்ள இன்னொரு முட்டையும் கிடக்கு, அது சாதா நாட்டுக்கோழி முட்டை. இந்த முட்டை வந்து 70 கிராம்லேருந்து 80 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும், ஒவ்வொரு கோழியை பொறுத்து. ஃபஸ்ட்டு கோழி விட்டுருச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா 70 கிராம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக 80 கிராம் வரைக்கும் வரும். இதில் நிறைய சத்து இருக்குது, நல்லா எல்லோரும் சாப்பிட்லாம். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த சாதா நாட்டுக்கோழி முட்டைக்கும் கடை முட்டைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை நான் காட்டுறேன், கூட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? பார்த்தீங்கன்னா, இவ்வளோ உயரத்தில் பட்டில் ரீப்பர் இருக்குது. இவ்வளோ உயரமாக இருக்கணும் எப்போவுமே. இவ்வளோ உயரத்தில் பறவைகள் நைட்டு அடைஞ்சாதான், கோழி மட்டும் இல்லை, புறா வளர்த்தாலும் சரி, எந்த ஒரு பேர்ட்ஸ் வளர்த்தாலும் சரி, இவ்வளோ உயரமான இடத்துல அடைஞ்சாதான் அதுக்கு நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். தரையிலேருந்து எவ்வளோத்துக்குள்ளே உயரமாக இருக்கும் அவ்வளோத்துக்குள்ளே நோய் தாக்கம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, வெறும் தென்னந்தட்டியும் ஃபஸ்ட்டு வலை போட்டிருக்கேன். வலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தென்னந்தட்டி, அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் உள்ள பேனர் எல்லாருக்குமே தெரியும், இந்த பேனர் மேலே போட்டிருக்கேன், தண்ணி உள்ள வராமல் இருக்கிறக்காண்டி. இவ்வளோதாங்க என் கூடு. இதில் வந்து உள்ளேயும் எக்கு வைக்கும், இதுலேயும் எக்கு வச்சுக்கும். நம்ம வந்து டெய்லி கடையிலலாம் நிறைய முட்டை வாங்கி சாப்பிட்ருப்போம். எங்கள் வீட்டிலலாம் இந்த கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீக்குக்கு 24 முட்டை நாங்கள் தேவைப்படும். இப்போ இந்த கோழி அதனால தான் வாங்கி விட்டேன். ஏன்னா நமக்கு நல்ல சத்தான முட்டையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நமக்கு செலவும் கம்மி. இது வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நேச்சுரலாக நம்ம இயற்கையை சாப்பிட்டுட்டு வர்ற முட்டை தான் நமக்கு கிடைக்குது. இப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, இதற்கு பார்த்தீங்களா கேட்டு, இந்த கேட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்ருவேன். வெளியில் போய் நல்லா புல் சாப்பிடும், அதையும் நான் காட்டுறேன். முட்டை வந்து நல்லா பெரிய முட்டையாக இருக்கும். ஒரு கடையில் வாங்குகிற முட்டை நம்ம 2 முட்டை சாப்பிட்றதுக்கு பதில் இது 1 முட்டை நம்ம சாப்பிட்டாலே அந்தளவுக்கு குவான்டிட்டியும் இருக்கும், நல்ல சத்தும் கூட நமக்கு. இந்த கோழியும் முட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எங்கள் வீட்டில் டெய்லி 6 முட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி 6 முட்டை நாங்கள் வாங்கி வெளியில் வாங்காமல் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வான்கோழி முட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 135 கலோரி இருக்குது ஒரு நாளைக்கு, ஒரு முட்டையில். நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா தெம்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் கோழி எப்படி இருக்குன்னு. இது அப்படியே இங்கே வீட்டிலே கிண்டி பறக்கிட்டு நல்லா அப்படியே இறைய சாப்பிட்டுட்டு நல்லா அப்படி நமக்கு நேச்சராக வரும், எங்கேயும் போகாது. இந்த இன்னொன்று என்னென்னா,
காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிடுச்சுன்னா கீரி தொல்லை நிறையா இருக்கும். கீரி தெரியும் எல்லாருக்கும், கீரி தொல்லை நிறையா இருக்கும். இப்போ இந்த வான்கோழியை வந்து கீரி எதுவுமே பண்ணலை. இப்போ அதனால் நாங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்ருவோம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லோரும் வீட்டில் வளர்க்கலாம். சின்ன இடம் இருந்தாலே போதும். இந்த கூடு காட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கூடு சைஸில் இருந்தாலே போதும். சின்ன இடத்துல எங்கேயுமே போகாது. எந்த ஒரு நாய் தொந்தரவும் இருக்காது, பூனை தொந்தரவும் இருக்காது, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. முன்னாடிலாம் இந்த காம்பவுண்டுக்குள்ளே ஏகப்பட்ட பல்லி பூரா அதெல்லாம் நிறைய அலையும் இந்த கோழி வளர்க்குறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த கோழி வளர்க்குறதுனால எந்த ஒரு பூச்சி தொந்தரவே இல்லை. இப்போது முன்னாடிலாம் ஏகப்பட்ட இது பூச்சலை. ஏன்னா எங்கள் வீடு வந்து கொஞ்சம் அவுட் சைடு தான், ஊர் கொஞ்சம் அவுட் சைடு தான், பார்த்தாலே தெரியும். இங்கெல்லாம் விவசாய பூமி தான் இருக்குது காம்பவுண்டு பக்கத்தில். அதனால் ஏகப்பட்ட பூச்சி தொந்தரவு நிறையா இருக்கும். இப்போ இந்த கோழி வளர்த்ததுனால எங்களுக்கு இந்த பூச்சி தொந்தரவு இல்லை. ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. இது எல்லாமே அப்படியே சாப்பிடணும். ஏகப்பட்ட பூச்சி தான் சாப்பிடும். இப்போ பார்த்திங்கன்னா பழைய சோறு தான் கிடக்கு. நாங்கள் வந்து இதுக்கு பழைய சோறு தான் சாப்பிடுது. நாங்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு கடையில் வாங்கி எந்த ஒரு ஃபுட்டும் போடலை. எல்லா கோழியும் இது தான் சாப்பிடுது. நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. நமக்கு ஆரோக்கியமான முட்டை கிடைக்கும். அந்த முட்டையை தான் நம்ம சாப்பிட்றோம் டெய்லி. அதே மாதிரி என்னென்னா, எல்லோரும் வந்து வான்கோழி முட்டையை வந்து நாட்டுக்கோழியில் தான் அடை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வான்கோழி அடை வைக்குது. எங்கள் வீட்லேயும் நான் அடை வச்சுருக்கோம் நாங்கள். ஆனால் அது இப்போ வைக்கலை, முன்னாடி வச்சுருந்தோம். இந்த டைமில் வந்து அடை ஒன்றும் உழலை. இப்போ தான் முட்டை விட்டுருக்கு பார்த்தீங்களா, அடுத்து அதான் அடை வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் புல் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன் கோழி. இது பார்த்தீங்களா, கேட் ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன். இது அப்படி உள்ள வீடு. அப்படி கேட் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக விவசாய நிலம். எந்த ஒரு வீடுமே இருக்காது, ஃபுல்லாக விவசாய நிலம். இங்கே ஒரு புது வீடு மட்டும் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக புல் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் புல் எப்படி மேயுதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே மேயும். அப்படி இந்த மாதிரி முட்டையை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. என்ன எல்லாருமே செயற்கைன்னு எல்லாம் செயற்கை முட்டையை சாப்பிட்றாங்க. நாங்களும் எங்கள் வீட்டில் அதை தான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த மாதிரி இயற்கையாக இல்லை முட்டை. இப்போலாம் சிக்கன் சாப்பிட்றதில்ல. எந்த ஒரு இது இருந்தாலுமே பிரியாணி எதுக்குனாலுமே நம்ம நாட்டுக்கோழி வான்கோழியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முட்டை. பார்த்தீங்களா, இது வந்து சாதா நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து வான்கோழி முட்டை. இந்த மூணும் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த 12 முட்டையும் உள்ள கடை முட்டை வச்சுட்டு இந்த மூடியை அப்படியே க்ளோஸ் பண்ணால் அப்படியே க்ளோஸ் ஆகும். ஆனால் இது வந்து க்ளோஸ் ஆகாது. அந்தளவுக்கு பெரிய முட்டை, கடை முட்டையோட பெருசு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். க்ளோஸே ஆகாது. 12 முட்டை இல்லை, ஒரு 4 முட்டை வச்சாலே ஃபுல்லான மாதிரி ஆயிரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக க்ளோஸே ஆகாது. அவ்வளோ பெரிய முட்டை இது. அதனால் சின்ன இடம் இருந்தாலும் எல்லோரும் வான்கோழி வளங்க. வீட்டில் வான்கோழி நாட்டுக்கோழி எந்த ஒரு கோழினாலும் வளங்க. இயற்கையாகவே சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல இயற்கையாகவே சாப்பிடுது எல்லா கோழியும். பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கோழி வந்து முட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்து கிடக்கு. இந்த கோழி தான் நாங்கள் அடுத்து அடை வைக்க போகிறோம். இது 28 நாள் அடை காக்கும். நாட்டுக்கோழி வந்து 25 நாளில் எந்திரிச்சிரும். 22 நாளில் பொரிச்சிரும். குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமும் ஒரு 3 நாள் படுத்து கிடக்கும். இது வந்து 28 நாள் அடை இருக்கும். இது எல்லாருமே இது அடை வைக்காது, அடையில் உட்காராது, எல்லாருமே நாட்டுக்கோழியில் தான் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பொருள் இருக்குது. ஆனால் நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இது அடையில் இவ்வளோ இருக்கிறத பார்த்து தான் நாங்கள் அதுக்கப்புறம் இதை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு.
இது வந்து ஃபீமேல் கோழி வந்து ஒரு 5 கிலோலேருந்து 6 கிலோ வரைக்கும் வரும். மேல் வந்து 7 கிலோலேருந்து 14 கிலோ வரைக்கும் வரும். நார்மலாக ஒரு அடல் ஆகிற ஸ்டேஜ் வந்தாலே 5 கிலோ 6 கிலோ வந்துடும் மேல். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரிசி இந்த 2 தான் நாங்கள் போடுவோம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா போட மாட்டோம். கோதுமையும் சாப்பிடும், நம்ம போடுற அரிசியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மீதி ஃபுல்லாக வெளியில் உள்ள இந்த புல் பூச்சி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது வயிறு ஃபுல்லாகிருங்க. இது எங்களால் முடிஞ்ச சின்ன வீடியோ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.